ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி சர்வீஸ் சேனல். இன்றைக்கி வந்து இந்த ஐமாஸ் லைட்டு தான் வந்து மாற்றுறதை இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இதை மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதை நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பார்த்தீங்கன்னா திறந்த உடனே மோட்ரு இருந்துச்சு. ஆஹா, மோட்ரு இருக்குது அப்படின்ட்டு ஆசைப்பட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணால் அந்த செயின் கலண்டு விழுவுது. இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள். இந்த லூஸ் இருக்கவும் இது வந்து சுத்தமாக கழட்டவே முடியல. செயின் கலண்டு விழுவுறதுனால மோட்டர் ஆன் பண்ணி இந்த ஐமாஸ் லைட்டை வந்து கீழே இறக்க முடியல. அதனால் செயினை கழட்டி போட்டுட்டு இந்த கீரை எல்லாத்தையும் கழட்டிட்டு இது வந்து ஹேண்டில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த ஹேண்டில் வச்சு சுற்றி தான் ஃபுல்லாகவே இறக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதை ஃபுல்லாகவே இதை கழட்டிட்டு சுற்றி இறக்குறேன் பாருங்கள். ஆரம்பிக்கும் போதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் போக போக தான் தெரிஞ்சது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த லைட்டு கீழே வர்றதுக்கே கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆச்சு. அவ்வளோ நேரம் நான் உட்காந்து சுற்றிக்கிட்டே இருந்தேன் கண்டினியூஸாக. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் சுற்றினேன். 20 நிமிஷம் சுற்றினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ இறங்கியிருக்குன்னு. இதில் வேறு இந்த கட்சிக்காரங்க கொடி கம்பத்தை அங்கங்கே வச்சுக்கிட்டு லைட் வந்து அதில் மோதிக்கிட்டே வேறு இறங்குது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இறக்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு போர்டு வச்சிட்டாங்க. அந்த போர்டு வந்து என்ன பண்ணுதுன்னா லைட் வந்து ஃபுல்லாக கீழே இறங்கல. பார்த்தீங்கன்னா தெரியுது, லைட் வந்து ஃபுல்லாக கீழே இறங்கல. அதனால் பாரல் போட்டு பாரலில் ஏறி தான் அதை சரி பண்ணேன். எதுக்கு இதை லைட்டை சுற்றி இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இப்போ வந்து 4 லைட்டு போயிருந்தது. 4 லைட்டுமே வந்து மாற்றிட்டோம். 4 லைட்டுமே புதுசு, ஃபுல்லாகவே புதுசு மாற்றிட்டு திரும்பவும் வந்து இதை வந்து மேலே ஏற்றணும். முதல்ல வந்து கீழே இது வந்து பார்த்தீங்கன்னா புது லைட் வந்து மாட்டினோம். புது லைட்டில் வந்து ஒன்று ஃபால்ட்டு. திரும்ப அப்புறம் அதை கழட்டிட்டு திரும்பவும் ஃபுல்லாக மாற்றிட்டு மறுபடியும் இப்போ ஆன் பண்ணோம். இது ஒயரிங்லாம் பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. இதை ஆன் பண்ணோம் பாருங்கள். இப்போ அந்த லைட்டு போன லைட்டையும் மாற்றிட்டேன். எல்லா லைட்டுமே வந்து எரியுது. இப்போ எல்லா லைட்டுமே காட்டுறேன் உங்களுக்கு. இது பிளிங்காய் எரியறதுக்கு காரணம் என்னன்னா, அது வந்து பகலாக இருக்கிறதுனால அந்த மாதிரி தெரியுது கேமராவுக்கு. ஆனால் இது பிளிங்காயெலாம் எரியல, நல்லா தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. 4 லைட்டு புதுசு மாட்டியாச்சு. மாட்டிட்டு இப்போ வந்து இதை வந்து நிப்பாட்டிட்டு கனெக்ஷன் போட்டு மேலே தூக்கலாம். இது ஏற்றுறதும் பாருங்கள் ரொம்ப சிரமம். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இறக்கிட்டு ஏற்றுறதுக்கு. நான் வேறு ஆள் யாரும் இல்லைங்கிறதுனால தனியாகவே இந்த வேலை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால தான் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. பாதி தூரத்துக்கு மேலே ஏற்றுனதுக்கப்புறம்லாம் சுத்தமாக ஏற்றவே முடியல. ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இதில் தெரியுது பாருங்கள் கூடு. இந்த கூடை எடுக்க சொல்லி 2-3 பேர் சொன்னாங்க. ஏன் எடுக்க சொன்னாங்கன்னு கேட்டதுக்கு சின்ன பையன் ஒருத்தன் எடுக்க சொன்னான். ஏண்டானதுக்கு குண்டு விளையாடும்போது மேலேருந்து விட்ட போடுது அப்படிங்கிறான். பெரியவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க வண்டி நிப்பாட்டினா வண்டியில் பட்டுருது, வண்டி அழுக்காயிடுது அப்படிங்கிறாங்க. அந்த கூடு கட்டுறதுக்கு அந்த காக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் அதை பாருங்கள் கலைக்க சொல்லி அசால்ட்டாக ஜாலியாக எல்லோரும் சொல்கிறாங்க. எனக்கு அது மனசு வரல, நான் கலைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அப்படியே வச்சு மேலே ஏற்றிட்டேன். இது ரொம்ப ரொம்ப டைம் ஆச்சு. வெயில் வேறு, செம்ம வெயில் வேறு. சுத்தமாக ஒன்றும் முடியல, அந்தளவுக்கு வெயில். ஒரு லெவலுக்கு மேலே சுத்தமாக முடியல. சரி, சுத்தமாக முடியலன்னொடனே நானும் பாட்டை போட்டு ஹெட்செட்டை காதில் மாட்டிட்டு மோட்டிவேஷனல் சாங்காக போட்டு சுற்றுன்னு சுற்றிடலான்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு அப்படியே டயர்ட் ஆகிடுச்சு. ரொம்ப முடியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெயில் வேறு, செம்ம வெயில். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இருந்தாலும் காதில் அந்த பாட்டை கேட்டுகிட்டே எப்படியாவது சுற்றி ஏற்றிப்போன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்றினேன். ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படின்னு வேகமாக சுற்றினேன். கடைசியில் பார்த்தா ஹெட்செட் கலந்து விழுந்துருச்சு. திரும்ப அதை எடுத்து மாட்டிட்டு மறுபடியும் சுற்றுன்னு சுற்றுனா கடைசியில் மேலே பார்க்குறேன், இன்னும் நீ அங்கேயே தான் இருக்கியா, இன்னும் போகலையாங்கிற மாதிரியே ஃபீலிங் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃபுல்லாக ஏற்றி முடிச்சிட்டேன். ஏற்றி முடிச்சுட்டு இப்போ ஒயர் வந்துருச்சு. ஒயரை ஜாயின் போட்டுட்டு லைட் வந்து எரியுதான்னு பார்க்கலாம். இந்த ஒயரில் எதுக்கு இப்படி டேப் அடிச்சிருந்தேன்னா, மேலே வந்து இந்த ஒயர் வந்து போயிட்டு ரிட்டன் திரும்ப வர்றது வந்து இந்த இதுலேயே வந்துடும். இல்லைனா மேலே போயிட்டு திரும்ப உள்ளுக்கு இழுக்கணும்ல. இது இல்லை அப்படின்னா கயிறு கட்டி விடணும். கயிறு கட்டி விட்டால் சிக்கல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதனால் என்ன பண்ணிட்டோம், அப்படியே டேப் அடித்து விட்டுட்டேன். டேப் அடித்து விடவும் இப்போ நேராக இதுலேயே ரோப்லேயே போயிட்டு திரும்ப ரோப்லேயே இறங்கி வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் இறக்க வேண்டியது இருக்குது. மீதியை இறக்கிட்டு ஒயர் கனெக்ஷன் போட்டுடலாம். ஒயரை கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து லைட் ஆன் பண்ணி பார்க்கலாம். லைட் வந்து சூப்பராக எரியுது பாருங்கள். ரொம்ப நல்லாவே எரியுது. எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் கடைசியில் வேலை முடிஞ்ச உடனே அந்த வேலை முடிஞ்ச நிம்மதியில் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள். அந்த சந்தோஷத்துக்கு நிகர் எதுவுமே இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டதும் அந்த ஒரு செகண்டில் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.